இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 3ஆம் பாகம், பிக்ஷுவின் காதல். அதிகாரம் 14. நள்ளிரவு பிரயாணம். மணிமங்கலம் போர் நடந்து ஏறக்குறைய 1 மாத காலம் மகேந்திர பல்லவர் உணர்வு அற்ற நிலையில் படுத்த படுக்கையாக கிடந்தார். போர்க்களத்தில் அவர் மீது பாய்ந்து காயப்படுத்திய கத்தி விஷம் தோய்ந்த கத்தி என்று தெரிய வந்தது. அரண்மனை வைத்தியர்கள் சக்கரவர்த்தியை குணப்படுத்த எவ்வளவோ பிரயத்தனப்பட்டும் தக்க பலன் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் திருவெண்காடு நமச்சிவாய வைத்தியர் வந்து சேர்ந்தார். தளபதி பரஞ்சோதி திருவெண்காட்டுக்கு ஆள் அனுப்பி அவரை வரவழைத்தார். நமச்சிவாய வைத்தியருடைய சிகிச்சை விரைவில் பலன் தந்தது. மகேந்திரருடைய அறிவும் தெளிவு பெற்றது. அறிவு தெளிந்ததும் மகேந்திர பல்லவர் முதலாக ஆயனர் சிவகாமியை பற்றி விசாரித்தார். ஆயனர் கால் ஒடிந்து கிடக்கிறார் என்றும் சிவகாமியை சளுக்கர்கள் சிறைப்பிடித்துச் சென்றார்கள் என்றும் தெரிந்ததும் அவர் அடைந்த மனக்கலக்கத்திற்கு அளவே இல்லை. அதனால் குணமான உடம்பு மறுபடியும் கெட்டுவிடுமோ என்று பயப்படும்படி இருந்தது. மாமல்லர் தந்தையை பார்க்கச் சென்ற பொழுது அவரை முன்னொரு நாள் ஆயனர் என்ன கேள்வி கேட்டாரோ அதையே மகேந்திரரும் கேட்டார். நரசிம்மா, சிவகாமி எங்கே என்றார். நரசிம்மர் மிக்க வேதனை அடைந்தவராக, அப்பா, அதை பற்றி இப்பொழுது என்ன கவலை? முதலில் தங்களுக்கு உடம்பு நன்றாக குணமாகட்டும் என்றார். மாமல்லா, சிவகாமியிடம் நீ காதல் கொண்டதாக சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தை என்று இப்பொழுது தெரிகிறது. இதோ நான் கிளம்புகிறேன், சிவகாமியை கண்டுபிடித்து கொண்டு வா என்று சொல்லிய வண்ணம் மகேந்திர பல்லவர் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முயன்றார். மாமல்லர் வெட்கமும் பரபரப்பும் கொண்டவராக கூறினார். அப்பா, தங்களுக்கு உடம்பு குணமாவதற்காகவே காத்திருந்தேன். தாங்கள் என்ன சொல்வீர்களோ என்று சந்தேகமாக இருந்தது. தாங்களே இப்படி சொல்லும் பொழுது வேறு என்ன நான் சொல்வதற்கு இருக்கிறது மாமல்லா? ஆயனருடைய சிற்பத் திறமையும் சிவகாமியின் நடனத் திறமையும் இமயத்திலிருந்து இலங்கை வரையில் பரவி இருக்கின்றன. அப்படிப்பட்ட சிவகாமியை அந்த வாதாபி ராட்சசன் கொண்டு போய்விட்டான் என்றால் அதை காட்டிலும் பல்லவ குலத்துக்கு வேறென்ன அவமானம் வேண்டும்? அப்படிப்பட்ட அவமானத்தை சகித்து கொண்டு உயிரோடு இருப்பதை காட்டிலும் போர்க்களத்திலேயே என் உயிர் போயிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும். தந்தையே, இப்படியெல்லாம் பேச வேண்டாம். தங்களுக்கு உடம்பு குணமானதும் தங்களிடம் விடைபெற்று கொண்டு புறப்படுவதற்கு நானும் தளபதியும் ஆயத்தம் செய்திருக்கிறோம். என்ன ஆயத்தம் செய்திருக்கிறீர்கள்? படை திரட்டி சேர்த்திருக்கிறோம். புத்திசாலிகள்தான். படைகளுடன் சென்றால் சிவகாமியையும் கொண்டு வரமாட்டீர்கள், நீங்களும் திரும்பி வரமாட்டீர்கள். மாமல்லர் வியப்புடன், அப்பா, வேறு என்ன செய்வது? தங்களுடைய யோசனை என்ன என்றார். பரஞ்சோதியையும் சத்ருக்னனையும் அழைத்து கொண்டு வா, என்னுடைய யோசனையை சொல்கிறேன் என்றார் மகேந்திரர். அவ்விதமே மாமல்லர், பரஞ்சோதி, சத்ருக்னன் ஆகியோர்கள் அன்று மாலை சக்கரவர்த்தியிடம் வந்தபொழுது அவர் தமது யோசனையை கூறினார். பரஞ்சோதியும் சத்ருக்னனும் மாறுவேடம் பூண்டு வாதாபிக்கு போய் சிவகாமியை அழைத்து வர வேண்டும் என்பதுதான் அந்த யோசனை. அப்படி திருட்டுத்தனமாக போய் சிவகாமியை அழைத்து கொண்டு வருவது பற்றி முதலில் மாமல்லர் ஆட்சேபித்தார். திருட்டுத்தனமாக கொண்டு போகப்பட்டவளை அதே முறையில் திருப்பி கொண்டு வருவதில் தவறில்லை என்று மகேந்திரர் சொன்னார். அதோடு அவ்விதம் இப்பொழுது ஒரு தடவை வாதாபிக்கு போய்விட்டு வருவது பின்னால் அவர்கள் வாதாபி மேல் பகிரங்கமாக படையெடுத்து போவதற்கு அனுகூலமாக இருக்கும் என்று மகேந்திர சக்கரவர்த்தி தெரிவித்தார். வாதாபி மீது படையெடுக்கும் யோசனை மகேந்திர பல்லவருக்கு இருப்பது தெரிந்ததும் மாமல்லருக்கு உற்சாகம் உண்டாகி தம்முடைய ஆட்சேபங்களை எல்லாம் நிறுத்தி கொண்டார். எல்லாம் பேசி முடித்ததும் மாமல்லர் எழுந்து தந்தைக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து, அப்பா, தளபதியுடன் நானும் போய் வருகிறேன், கருணை கூர்ந்து அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிற குரலில் விண்ணப்பம் செய்தார். மகேந்திரர் முதலில் இதை மறுதளித்தார். கடைசியில் மாமல்லரிடம் முரட்டுத்தனமான காரியங்களில் இறங்குவதில்லை என்பதாகவும் எல்லா விஷயங்களிலும் தளபதி பரஞ்சோதியின் ஆலோசனைப்படி நடப்பதாகவும் உறுதி பெற்றுக்கொண்டு விடை கொடுத்தார். 2 தினங்களுக்கு பிறகு நடுநிசி வேளையில் காஞ்சி அரண்மனை முற்றத்தில் 6 குதிரைகள் மீது 6 பேர் ஆரோகணித்து பிரயாணத்திற்கு ஆயத்தமாக நின்றார்கள். தாடி மீசை வைத்துக்கொண்டு வேறு உருவத்தில் இருந்த அந்த வேஷதாரிகள் மாமல்லர், பரஞ்சோதி, சத்ருக்னன், குண்டோதரன், கண்ணபிரான், அவனுடைய தந்தை அசுவபாலர் ஆகியோர்கள்தான். அப்படி நின்ற 6வரும் அரண்மனை மேல் மாடத்தின் முன்னிலையில் அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த முன்றிலுக்கு மகேந்திர சக்கரவர்த்தியும் புவன மகாதேவியும் வந்து சேர்ந்தார்கள். புறப்படுங்கள், ஜெயத்துடன் சீக்கிரம் திரும்புங்கள் என்று மகேந்திர பல்லவர் கூறியதும் மாமல்லரும் பரஞ்சோதியும் அவர்களை பார்த்து வணங்கிவிட்டு குதிரைகளை தட்டிவிட்டார்கள். குதிரைகள் அரண்மனை வெளிவாசலை கடந்து வீதிக்கு போனதும்
புவன மகாதேவியை மகேந்திர பல்லவர் பார்த்து, தேவி, ராஜகுலத்தில் பிறந்ததற்கு தண்டனை இது என்று சோகம் ததும்பும் குரலில் கூறினார். மகேந்திரர் அந்தரங்கம். அன்றிரவு மகேந்திர பல்லவரும் அவருடைய பட்டமகிஷி புவன மகாதேவியும் கண்ணுறங்கவே இல்லை. அரண்மனை மேல் மாடத்தில் வெள்ளி நட்சத்திரங்களை அள்ளித்தளித்திருந்த வான விதானத்தின் கீழ் அமர்ந்து சென்ற காலத்தையும் வருங்காலத்தையும் பற்றி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். தேவி, என் வாழ்நாளின் இறுதி காலத்தில் இப்படி எனக்கு ஆசாபங்கம் உண்டாகும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய கனவுகள் எல்லாம் சிதைந்து போய்விட்டன. துரதிருஷ்டத்துக்கு உள்ளானவனை அவனுடைய அந்தரக சிநேகிதர்கள் கூட கைவிட்டு விடுவார்கள் என்று அரசியல் நீதி கூறுவது எவ்வளவு உண்மை! அதோ வானத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் முன்னையெல்லாம் என்னை பார்த்து, மகேந்திரா, உன்னை போன்ற மேதாவி இந்த பூவுலகில் வேறு யார்? உன்னை போன்ற தர்மவான், குணபரன், சத்ருமல்லன், கலைப்பிரியன் வேறு யார் என்று புகழ்மாலை பாடுவது வழக்கம். இப்பொழுது அதே நட்சத்திரங்கள் என்னை பார்த்து கண்ணை சிமிட்டி கேலி சிரிப்பு சிரிக்கின்றன. மகேந்திரா, கர்வபங்கம் போதுமா? உன்னுடைய அகட விகட சாமர்த்தியங்கள் எல்லாம் விதியின் முன்னால் பொடி பொடியாக போனதை பார்த்தாயா என்று கேட்கின்றன. மகேந்திரருடைய உடம்பும் உள்ளமும் வெகுவாக நொந்திருந்தன என்பதை சக்கரவர்த்தினி அறிந்தவளாதலால் அவர் மனதை மேலும் புண்படுத்த விரும்பவில்லை. ஆயினும் அவளை அறியாமல் இந்த வார்த்தைகள் வெளிவந்தன. பிரபு, நாமாக செய்து கொள்ளும் காரியத்திற்கு விதி என்ன செய்யும்? இதை கேட்ட மகேந்திர பல்லவர் சோக புன்னகை புரிந்து, மனிதர்களாகிய நாம் எவ்வளவு சாமர்த்தியமாக காரியம் செய்தாலும் விதி வந்து குறுக்கிட்டு எல்லாவற்றையும் கெடுத்துவிடத்தான் செய்கிறது. என்னுடைய காரியங்களை கெடுப்பதற்கு விதியானது சிவகாமியின் ரூபத்தில் வந்தது என்றார். அந்த ஏழை பெண்ணின் மீது ஏன் பழியை போடுகிறீர்கள்? அவள் என்ன செய்வாள் என்று இரக்கம் ததும்பிய குரலில் கூறினார் பல்லவர் தலைவி புவன மகாதேவி. பெண்ணுக்கு பெண் பரிந்து பேசுகிறாய், அது நியாயம்தான். ஆனாலும் ஆயனர் மகளின் காரணமாகத்தான் என்னுடைய உத்தேசங்கள் எல்லாம் பாழாகப் போயின. சிவகாமியிடமிருந்து மாமல்லனை பிரித்து வைக்க நான் முயன்று வந்தேன். அதற்காக என்னவெல்லாமோ சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் செய்தேன். நான் செய்த சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் பயன்படாமல் போயின. விதிதான் கடைசியில் வெற்றி பெற்றது. விதியானது உங்களுடைய நோக்கத்தை தானே நிறைவேற்றி வைத்தது. அந்த பெண்ணிடமிருந்து மாமல்லனை பிரிப்பதற்கு தாங்கள் எத்தனையோ ஏற்பாடுகள் செய்தீர்கள். விதி உங்கள் ஒத்தாசைக்கு வந்து அவளை வாதாபிக்கு கொண்டு போய்விட்டது. அப்படி இருக்க அவளை தேடி அழைத்து கொண்டு வருவதற்கு நீங்கள் ஏன் பிரயத்தனம் செய்ய வேண்டும்? தங்களுடைய காரியம் எனக்கு விளங்கவில்லையே என்று புவன மகாதேவி உண்மையான திகைப்புடன் கேட்டாள். அதைத்தான் அப்போதே சொன்னேன். பழமையான பல்லவ குலத்தில் பிறந்ததற்கு தண்டனை இது. சிவகாமியை திருப்பிக் கொண்டு வராவிட்டால் பல்லவ குலத்துக்கு என்றென்றைக்கும் மாறாத அவமானம் ஏற்படும். புலிகேசி காஞ்சி பல்லவனை முறியடித்துவிட்டு ஊர் திரும்பியதாக பெருமையடித்துக் கொள்வான். சிவகாமி வாதாபியில் இருக்கும் பட்சத்தில் புலிகேசின் ஜம்பத்தையே உலகம் நம்பும்படி இருக்கும். சிவகாமியின் புகழ் ஏற்கனவே இலங்கை முதல் கன்னியாகுப்தம் வரையில் பரவி இருக்கிறது. மாவல்லபுரத்து சிற்பங்களையும் சிவகாமி நடனத்தையும் வந்து பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று நானே ஹர்ஷவர்த்தனருக்கு ஓலை அனுப்பியிருந்தேன். அப்படிப்பட்ட சிவகாமி வாதாபியில் சிறை வைக்கப்பட்டிருந்தால் உலகம் என்ன நினைக்கும்? பல்லவ குலத்திற்கு அதை காட்டிலும் வேறு என்ன இழிவு வேண்டும்? சுவாமி, தாங்கள் தலையில் அணியும் கிரீடத்தை சில சமயம் நான் கையிலே எடுத்து பார்த்திருக்கிறேன். அதனுடைய கணத்தை எண்ணி இவ்வளவு பாரத்தை எப்படி சுமக்கிறீர்களோ என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த 2-3 வருஷத்திலே தான் எனக்கு தெரிந்தது, தலையிலே அணியும் முடியை காட்டிலும் 1000 மடங்கு பாரத்தை தாங்கள் இருதயத்திலே தாங்க வேண்டியிருக்கிறதென்று. ராஜ்யபாரம் என்று உலக வழக்கிலே சொல்வது எவ்வளவு உண்மையான வார்த்தை என்று சக்கரவர்த்தினி உருக்கமான குரலில் கூறினாள். ஒரு காலத்தில் அந்த பாரத்தை நான் வெகு உற்சாகத்துடன் தாங்கினேன். அதுவே இப்பொழுது தாங்க முடியாத பெரும் பாரமாக என் இருதயத்தை அமுக்குகிறது தேவி. 3 வருஷத்திற்கு முன்பு வரையில் நான் ஆகாச கோட்டைகள் கட்டி வந்தேன். ஆம், காஞ்சி கோட்டையை அலட்சியம் செய்துவிட்டு ஆகாச கோட்டைகள் கட்டினேன். இந்த பூ உலகத்தை சொர்க்க பூமியாக செய்துவிடலாம் என்று கருதினேன். என்னுடைய மூதாதையர்களையெல்லாம் மனதிற்குள் நிந்தித்தேன். வீணாக சண்டை பூசல்களிலும் இரத்த களரிகளிலும் அவர்கள் காலத்தை கழித்தார்களே என்று வருத்தப்பட்டேன். மாமல்லபுரத்தில் எல்லா சமயங்களுக்கும் அழியாத கற்கோயில்கள் கட்டத் தொடங்கினேன். கோயில்கள் கட்டி முடித்ததும் ஹர்ஷனையும் புலிகேசியும் அழைக்க நினைத்திருந்தேன். இந்த ஆகாச கோட்டைகளை எல்லாம் அந்த சலுக்கு அரக்கன் பொடிப்பொடியாக்கிவிட்டான். அவன் தொண்டை மண்டலத்து கிராமங்களில் வைத்த தீ சீக்கிரத்தில் அணையப் போவதில்லை. பல்லவர் படை வாதாபிக்கு போய் புலிகேசியை முறியடித்தாலொழிய பல்லவ குலத்துக்கு நேர்ந்த அவமானம் தீரப்போவதில்லை. இது என் காலத்தில் நிறைவேறாவிட்டால் மாமல்லனுடைய காலத்திலாவது நிறைவேறியாக வேண்டும். பிரபு, என் வீர மகன்
நிச்சயமாக தங்கள் மனோரதத்தை நிறைவேற்றுவான். பல்லவ குலத்திற்கு நேர்ந்த பழியை துடைப்பான் என்று புவனமகாதேவி பெருமிதத்துடன் கூறினாள். வாதாபி. வடபெண்ணை கரையிலிருந்து சலுக்க சைன்யத்தின் பெரும் பகுதி வடமேற்கு திசையை நோக்கி கிளம்பிற்று. சிவகாமியும் அந்த சைன்யத்துடன் பிரயாணம் செய்தாள். தொண்டை மண்டலத்து கிராமங்களிலே பார்த்த பயங்கரங்களை காட்டிலும் கொடுமையான காட்சிகளை பார்த்து கொண்டு போனாள். வீடுகளும் வைக்கோற் போர்களும் பற்றி எறிவதையும், பசுமையான தோப்புகள் போர் யானைகளால் அழிக்கப்படுவதையும், பயிர்கள் நாசமாக்கப்படுவதையும் பார்த்து கொண்டு போனாள். குற்றமற்ற கிராமத்து ஜனங்கள் கொல்லப்படுவதையும், திலகாத்திர புருஷர்களும் இளம் வயது பெண்களும் சிறைப்பிடிக்கப்படுவதையும், தாய்மாரை பிரிந்த குழந்தைகள் அலறி அழுவதையும் பார்த்து கொண்டு போனாள். சிவகாமியின் உள்ளத்தில் பெரிய தீப்பிழம்பு ஜுவாலை விட்டு எரியத் தொடங்கியது. வாதாபி சக்கரவர்த்தியை மீண்டும் சந்தித்து இம்மாதிரி அக்கிரம கொடுமைகளை செய்ய வேண்டாம் என்று வேண்டிக் கொள்ள விரும்பினாள். பல தடவை அதற்காக பிரயத்தனம் செய்தாள். தன்னுடன் வந்த காவலர்களை தன்னை புலிகேசியிடம் அழைத்து போகும்படி கேட்டுக்கொண்டாள். அந்த காவலர்கள் அவள் கூறியதை காதில் போட்டு கொண்டதாகவே தெரியவில்லை. ஒவ்வொரு சமயம் அவள் இரவில் தூங்கும் பொழுது அஹஹா என்று பேய் சிரிப்பு சிரிப்பது போன்ற சிரிப்பு சப்தம் கேட்கும். திடுக்கிட்டு கண்ணை விழித்து பார்ப்பாள். எதிரே சற்று தூரத்திலிருந்து வாதாபி சக்கரவர்த்தியின் உருவம் திரும்பி போவது போல தோன்றும். எழுந்து உட்கார்வதற்குள் அந்த உருவம் மறைந்து போய்விடும். தன்னுடைய சித்த பிரமையில் தோன்றிய உருவம் தான் அது என்று எண்ணிக்கொள்வாள். புலிகேசி இளம் பிராயத்தில் சிற்றப்பன் மங்களேசனால் பெரிதும் கொடுமை செய்யப்பட்டவன். அதன் காரணமாக மரத்திலே வைரம் பாய்வது போல அவனுடைய சுபாவத்திலேயே குரூரம் கலந்து இறுகி கெட்டிப்பட்டிருந்தது. நாகநந்தியின் உதவியால் வாதாபி சிம்மாசனம் ஏறிய காலத்திலிருந்து உள்நாட்டு எதிரிகளை ஒழித்தல், வெளிப்பகைவர்களோடு யுத்தம் செய்தல் முதலிய கொடும் காரியங்களிலேயே புலிகேசியின் வாழ்நாள் எல்லாம் சென்றிருந்தது. பிறருடைய துன்பங்களை பார்த்து வருந்துவது என்பது புலிகேசியின் சுபாவத்தில் இல்லவே இல்லை. தற்சமயம் புலிகேசியின் சுபாவ குரூரத்தை 1க்கு 10ஆக வளரச் செய்த காரணங்கள் 2 ஏற்பட்டிருந்தன. 1, மகேந்திர பல்லவனுடைய மாய தந்திரங்களினால் தம்முடைய தென்னாட்டு படையெடுப்பு அபஜயமாக முடிந்ததில் ஏற்பட்டிருந்த ஆசாபங்கம். இன்னொன்று, இதுகாரம் வாதாபி ராஜ்யத்தின் பெருமையையும் தம்முடைய சேமத்தையும் தவிர வேறு கவனமே இல்லாமல் இருந்த நாகநந்தியடிகளின் உள்ளத்தை ஒரு பல்லவ நாட்டு பெண் கவர்ந்து விட்டாளே என்ற அசூசியும் ஆத்திரமும். இக்காரணங்களினால் தம் உள்ளத்தில் கொழுந்து விட்டெறிந்த குரோதத்தை எல்லாம் புலிகேசி சக்கரவர்த்தி தாம் சென்ற மார்க்கத்தில் எதிர்பற்ற குற்றமற்ற ஜனங்கள் மீது காட்டினார். அதனோடு சிவகாமியின் மீது வஞ்சம் தீர்த்துக் கொள்வதற்கும் தக்க வழியை யோசித்துக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் அறிந்திராத சிவகாமி தான் மட்டும் வாதாபி சக்கரவர்த்தி இன்னொரு தடவை நேருக்கு நேர் சந்திக்க முடிந்தால் அவருடைய படைகள் செய்யும் கொடுமைகளை எல்லாம் நிறுத்திவிடலாம் என்று ஆசையுடன் நம்பினாள். அவளுடைய இந்த மனோரதம் வாதாபி போய் சேரும் வரையில் நிறைவேறவே இல்லை. வாதாபியில் பெரியதோர் அழகான அரண்மனையில் சிவகாமி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாள். அவளுக்கு துணையாகவும் பணிவிடை புரிவதற்காகவும் 2 தாதி பெண்கள் அமர்த்தப்பட்டார்கள். அவர்கள் பிராகிருதமும் தமிழும் கலந்த பாஷையில் பேசினார்கள். அந்த தாதி பெண்களுடைய பேச்சையெல்லாம் சிவகாமி எளிதில் புரிந்து கொள்ளுதல் சாத்தியமாக இருந்தது. சக்கரவர்த்தி கட்டளையின் பேரிலேயே அந்த அரண்மனை சிவகாமிக்காக திட்டம் செய்யப்பட்டதென்றும் அவளுக்கு யாதொரு சௌகரிய குறையும் இல்லாதபடி பார்த்து கொள்ளும்படி ஆங்கை என்றும் மேற்படி தாதி பெண்களிடம் சிவகாமி தெரிந்து கொண்டாள். இதெல்லாம் அவள் எதிர்பார்த்தபடியே இருந்தது. ஆகவே கூடிய சீக்கிரம் புலிகேசி சக்கரவர்த்தி தன்னை பார்க்க அங்கு வருவார் என்றும் சிவகாமி தீர்மானித்தாள். அப்படி அவர் வரும்பொழுது என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி ஓயாமல் சிந்தித்து வண்ணம் இருந்தாள். சக்கரவர்த்தியின் விஷயத்தில் சிவகாமியின் மனோபாவம் 2 விதமாக இருந்தது. ஒரு சமயம் அவருடைய சைன்யம் செய்த கொடும் செயல்களை எண்ணி எண்ணி அவளுடைய உள்ளம் கொதித்தது. மற்றொரு சமயம் அப்பேற்பட்ட கொடுங்கோல் மன்னன் மீது அபலையாக தனக்கு ஏற்பட்டிருந்த சக்தியை நினைக்க அவள் உள்ளம் பெருமிதம் அடைந்தது. ராவணன் கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்த சீதாதேவியின் நினைவு சிவகாமிக்கு அடிக்கடி வந்தது. சீதையின் நிலைமைதான் தன்னுடைய நிலைமையும். ராமபிரான் ராவணனை வென்று சீதையை சிறை மீட்டு கொண்டு போனது போல மாமல்லர் ஒரு நாள் வந்து இந்த பாதக புலிகேசியை வென்று தன்னை சிறை மீட்டு கொண்டு போகப் போகிறார். இவ்விதம் நம்பிய சிவகாமி சீதைக்கும் தனக்கும் இருந்த வித்தியாசத்தை பற்றியும் எண்ணமிட்டாள். சீதாதேவியை ராவணன் அவளுடைய அழகுக்காக ஆசைப்பட்டு அபகரித்து கொண்டு வந்தான். அவளை கல்யாணம் செய்து கொள்ள விரும்பினான். ஆனால் புலிகேசியோ தன்னிடமிருந்த நாட்டிய கலையின் மேல் மோகம் கொண்டு தன்னை சிறைப்பிடித்து வந்திருக்கிறான். புலிகேசி மாறுவேடம் பூண்ட புத்த பிக்ஷு என்னும் நம்பிக்கை சிவகாமியின் உள்ளத்தில் வேரூன்றி இருந்தபடியால் இவ்விதம் எண்ணினாள். ஆகையால்
ராவணன் மீது சீதைக்கு இல்லாத செல்வாக்கு தனக்கு வாதாபி சக்கரவர்த்தியின் மீது இருக்கிறது. தன் கலையின் சக்தி கொண்டு அவரை தன் இஷ்டப்படியெல்லாம் ஆட்டி வைக்கலாம். அந்த பொல்லாத புத்த பிக்ஷுவை தான் லேசில் விடப்போவதில்லை. வரட்டும், இங்கே எப்படியும் என்னிடம் வந்துதானே ஆக வேண்டும். சிவகாமி வாதாபி வந்து சேர்ந்த 8ஆம் நாள் அவளுடைய மனோரதம் ஈடேறியது. சக்கரவர்த்தி அவளை பார்ப்பதற்காக அந்த அரண்மனைக்கு வந்தார். வாசற்புறம் இருந்த தாதி ஓடி வந்து சக்கரவர்த்தி வருகிறார் என்று தெரிவித்ததும் சிவகாமி மிக்க பரபரப்பு கொண்டு வாதாபி சக்கரவர்த்தியை வரவேற்கவும் அவர் மீது தன் கூறிய கண்ணம்புகளையும் சொல்லம்புகளையும் செலுத்தவும் ஆயத்தமானாள். ஆனால் சக்கரவர்த்தி அரண்மனைக்குள்ளே வந்து நின்று அவளை மேலும் கீழும் ஏறிட்டு பார்த்துவிட்டு அவள் கனவிலை கேட்டது போன்ற ஒரு பேய் சிரிப்பு சிரித்ததும் சிவகாமி எண்ணியிருந்த எண்ணமெல்லாம் எங்கேயோ போய்விட்டன. இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு பீதி அவளுடைய இருதயத்தில் புகுந்து தேகமெல்லாம் வியாபித்து தேகத்தின் எலும்புகளுக்குள்ளே பிரவேசித்து ஒரு குலுக்கு குலுக்கிவிட்டது. வாயை திறந்து பேச முடியாதபடி நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. சிற்பி மகளே, நாட்டிய கலாராணியே, மகேந்திர பல்லவனின் கலை பொக்கிஷமே, சௌக்கியமா? வாதாபிவாசம் உனக்கு பிடித்திருக்கிறதா என்று புலிகேசி கேட்டபோது சிவகாமியின் உடம்பு படபடத்து நடுங்கிற்று. தன்னுடைய நாட்டிய தோற்றங்களிலே வெகு சாதாரணமான தோற்றத்தைக் கண்டு அப்படியே பரவசப்பட்டு நின்ற புத்த பிக்ஷுவாய்வர் தன்னிடம் அணுகும் போதே பயபக்தியுடன் அணுகி உணர்ச்சி மிகுதியினால் தன்னுடன் பேச முடியாமல் தத்தளித்து நின்ற நாகானந்தி இவர்தானா? பொன்முகலி நதிக்கரையில் தொண்டை நாட்டு பெண்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தான் வரம் கேட்டு பெற்ற பொழுது அவர் இவ்விதமில்லையே. வாதாபி நகருக்கு வந்து விட்டதனாலேயே இவரிடம் இந்த வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறதா? இவ்விதம் சிவகாமியின் உள்ளக்கடல் கொந்தளித்து குழம்ப புலிகேசியின் கேள்விகளுக்கு மறுமொழி ஒன்றும் சொல்ல முடியாமல் நின்றாள். அதை பார்த்த புலிகேசி, பெண்ணே, ஏன் மௌனம் சாதிக்கிறாய்? கலை உணர்ச்சி இல்லாத வாதாபி புலிகேசியுடன் நமக்கு என்ன பேச்சு என்று எண்ணமா? அப்படி நான் அடியோடு கலை உணர்ச்சி இல்லாதவன் அல்ல. அவ்விதம் இருந்தால் சிறைப்பிடித்து கொண்டு வந்த உன்னை இந்த அரண்மனையில் வைத்திருப்பேனா? பல்லவ நாட்டின் இணையற்ற நடன கலாராணிக்கு தகுந்த அலங்கார மாளிகை அல்லவா இது? இங்கு உனக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா? பணிப்பெண்கள் திருப்தியாக பணிவிடை செய்கிறார்களா? ஏதாவது குறை இருந்தால் சொல் என்றார். புலிகேசியின் பேச்சு எவ்வளவோ அருவருப்பாக இருந்த போதிலும் இனி பேசாமல் இருக்கக்கூடாது என்று சிவகாமி கருதி மனதை திடப்படுத்தி கொண்டு, பிரபு, இங்கு எல்லாம் சௌகியமாக இருக்கிறது, ஒரு குறையும் இல்லை, மிக்க வந்தனம் என்றாள். ஆஹா, வாய் திறந்து பேசுகிறாயா? நல்ல வேலை. நீ மௌனமாக நின்றதை பார்த்துவிட்டு நீ உயிருள்ள பெண்தானா அல்லது உன் தந்தை அமைத்த கற்சிலைகளில் ஒன்றைத்தான் சிறைப்பிடித்து கொண்டு வந்து விட்டோமா என்று சந்தேகித்தேன். நீ இந்த மட்டும் பேசியது மிக்க சந்தோஷம். நீ வாயினால் சொன்னபடி உண்மையாகவே எனக்கு வந்தனம் செலுத்த விரும்பினால் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று புலிகேசி மேலும் கூற தயங்கி நின்றார். அவர் என்ன சொல்லப் போகிறாரோ என்ற பீதியுடன் சிவகாமி மௌனமாக இருந்தாள். பெண்ணே, அந்த மூடன் மகேந்திர பல்லவன் என்னை கலை உணர்ச்சியற்றவன் என்று சொன்னான். அதை நீயும் நம்பினாய். நரிக்கும் புலிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ, குட்டைக்கும் சமுத்திரத்திற்கும் எவ்வளவு வித்தியாசமோ, உள்ளங்கை அகலமுள்ள தொண்டை மண்டலத்திற்கும் விஸ்தாரமாக பரந்த சலுக்க சாம்ராஜ்யத்திற்கும் எவ்வளவு வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம் மகேந்திர பல்லவனுடைய கலை உணர்ச்சிக்கும் என்னுடைய கலை உணர்ச்சிக்கும் உண்டு. கூடிய சீக்கிரத்தில் இதை நீயே தெரிந்து கொள்வாய். கலாராணியே கேள். தொலைதூரத்திலுள்ள பாரசீக நாட்டு சக்கரவர்த்தியிடமிருந்து என்னுடைய சபைக்கு தூதர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய நட்பை கோரி பாரசீக சக்கரவர்த்தி காணிக்கைகளும் சன்மானங்களும் அனுப்பியிருக்கிறார். பாரசீக தூதர்களை பகிரங்கமாக வரவேற்பதற்கும் அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்பதற்கும் நாளைய தினம் மகுடாபிஷேக மண்டபத்தில் மகாசபை கூடுகிறது. அந்த மகாசபையில் வந்து நீ நடனம் செய்ய வேண்டும். இத்தனை நேரம் பயமும் பலவகை குழப்பங்களும் குடிக்கொண்டிருந்த சிவகாமியின் உள்ளம் நடனம் என்ற வார்த்தையை கேட்டதும் அசாதாரணமான தைரியத்தை அடைந்தது. கொஞ்சமும் தயங்காமலும் பயப்படாமலும் தலை நிமிர்ந்து புலிகேசியை நோக்கி அழுத்தம் திருத்தமான குரலில் முடியாது என்றாள். புலிகேசியின் கண்கள் ஒரு கணம் ஜுவாலா அக்னியை கக்கின. தன்னை மீறி கொண்டு வந்த கோபத்தை புலிகேசி பல்லை கடித்து சமாளித்துக் கொண்டதாக தோன்றியது. பெண்ணே, ஏன் இவ்வளவு கண்டிப்பாக முடியாது என்று சொல்லுகிறாய்? 3 நாள் உனக்கு அவகாசம் கொடுக்கிறேன், யோசித்து சொல் என்றார் புலிகேசி. யோசிப்பதற்கு அவசியமே இல்லை பிரபு. என்னை தங்களுடைய சபையில் ஆடச் சொல்லி மகேந்திர பல்லவரை தாங்கள் ஜெயித்து வந்தது பற்றி உலகத்திற்கெல்லாம் பறையறிவிக்கப் போகிறீர்கள். பல்லவ நாட்டிலிருந்து கொண்டு வந்த அடிமை இவள் என்று சுட்டிக்காட்டப் போகிறீர்கள். தங்கள் நோக்கம் தெரிந்தது. தாங்கள் என்னை சிறைப்பிடிக்கலாம்.
என்னுடைய தேகத்தை அடிமை கொள்ளலாம், என் ஆத்மாவையும் கட்டுப்படுத்தலாமானால் என்னிடமுள்ள கலையை தங்களால் அடிமைப்படுத்த முடியாது. அதிகாரத்திற்கு அடங்கி ஆங்கைக்கு பயந்து நான் நடனம் ஆடமாட்டேன், ஒரு நாளும் ஆடமாட்டேன் என்றாள். ஆத்திரம் பொங்கிய குரலில் சிவகாமி மேற்கூறிய மொழிகளை கூறி வந்த பொழுது புலிகேசியின் கண்கள் செந்தணல் நிறம் பெற்று அனல் உமிழ்ந்தன. சிவகாமி பேசி முடித்ததும் புலிகேசி பழையபடி ஒரு பேய்ச்சிரிப்பு சிரித்தார். பெண்ணே பொறு, இவ்வளவு பதற்றம் உனக்கு எங்கிருந்து வந்தது? அப்படியொன்றும் உன் தேகத்தையோ உன் கலையையோ அடிமைப்படுத்த எனக்கு உத்தேசமில்லை. உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் நீ நடனம் ஆட வேண்டாம். இந்த அரண்மனைக்குள்ளே உன்னை சிறைப்படுத்தி வைத்திருப்பதாகவும் எண்ண வேண்டாம். உனக்கு இஷ்டமான பொழுது நீ இந்த மாளிகையை விட்டு வெளியே வரலாம். வாதாபி நகரை சுற்றி பார்த்து விட்டு வரலாம். உங்கள் காஞ்சியைப் போல எங்கள் வாதாபி அவ்வளவு அழகாக இல்லாவிட்டாலும் ஏதோ பார்க்க தகுந்த காட்சிகள் இங்கேயும் இருக்கின்றன. இந்த அரண்மனை வாசலில் காவல் காப்பவர்கள் உன்னை சிறை வைப்பதற்காக இங்கு இருக்கவில்லை, உனக்கு ஏவல் புரிவதற்காக இருக்கிறார்கள். நீ எப்பொழுது சொல்கிறாயோ அப்பொழுது அவர்கள் உனக்கு பல்லக்கு தெரிவித்துக் கொடுப்பார்கள். மறுபடியும் என்னை பார்ப்பதற்கு நீ விரும்பினாலும் அவர்களிடமே சொல்லி அனுப்பலாம். சிற்பி மகளே, நீ என் அதிகாரத்திற்கு பயந்து நடனமாட வேண்டாம். உன் இஷ்டம் போல சுயேட்சையாகவும் சுகமாகவும் இருக்கலாம். இவ்விதம் சொல்லிவிட்டு புலிகேசி சக்கரவர்த்தி சிவகாமியை கூர்ந்து பார்த்தார். அந்த பார்வையில் எல்லை இல்லாத துவேஷமும் பழிவாங்கும் உறுதியும் குடிகொண்டிருந்ததை சிவகாமி கவனிக்கவில்லை. அந்த ஏழை பெண் அப்பொழுது தரையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தாள். கொடுமைக்கும் கொடூரத்திற்கும் பெயர் போன வாதாபி புலிகேசியை தான் வென்றுவிட்டதாக அவளுடைய உள்ளம் இருமாப்புடன் எண்ணமிட்டு கொண்டிருந்தது. அன்று மாலை சிவகாமி வாசற்காவலரிடம் தான் வாதாபி நகரை சுற்றி பார்க்க விரும்புவதாக கூறி பல்லக்கு கொண்டு வரச் சொன்னாள். உன்னை இங்கே சிறை வைத்திருக்கவில்லை, உன் இஷ்டப்படி வெளியே சென்று வரலாம் என்று புலிகேசி கூறியது அவள் மனதை விட்டு அகலாது இருந்தது. தன்னுடைய சுதந்திரத்தை அன்றே பரிசோதித்துவிட எண்ணி பல்லக்கில் ஏறிக்கொண்டு புறப்பட்டாள். வீதி வளம். 1300 வருஷங்களுக்கு முன்னால் பரதகண்டத்தில் பிரசித்தி பெற்றிருந்த 3 சாம்ராஜ்ய தலைநகரங்களில் வாதாபி ஒன்றாகும். கன்யாகுப்ஜத்தையும் காஞ்சியையும் போலவே வாதாபி நகரத்தின் புகழும் அந்த நாட்களில் கடல் கடந்து வெகு தூரம் சென்றிருந்தது. ஒவ்வொரு தடவை திக்விஜயம் செய்ய திரும்பும் பொழுதும் புலிகேசியின் படை வீரர்கள் வெற்றி கொண்ட தேசங்களில் இருந்து ஏராளமான செல்வங்களை கொண்டு வந்து வாதாபியில் சேர்த்து வந்தார்கள். இதனால் வாதாபி நகரம் வளம் கொழிக்கும் நகரமாக அந்த காலத்தில் விளங்கிற்று. அந்நகரில் வர்த்தகம் சிறந்து ஓங்கி இருந்தது. தூர தூர தேசங்களில் இருந்தெல்லாம் அந்நகருக்கு ரத்தின வியாபாரிகள் வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். பிரசித்தி பெற்ற ஜைன ஆலயங்களும் பௌத்த மடங்களும் வாதாபியில் இருந்தபடியால் பற்பல நாடுகளில் இருந்தும் யாத்திரிகர்கள் அந்நகருக்கு வருவதுண்டு. இதனால் எல்லாம் வாதாபி நகரம் எப்பொழுதும் கலகலப்பாகவே இருந்து வந்தது. அதிலும் சக்கரவர்த்தி தலைநகரில் இருக்கும் பொழுது கேட்கவே வேண்டியதில்லை. சக்கரவர்த்தியை பேட்டி காண்பதற்காக சிற்றரசர்கள் காணிக்கைகளுடன் வருவார்கள். சீனம், பாரசீகம் முதலிய தூர தூர தேசங்களில் இருந்து அரசாங்க தூதர்கள் வருவார்கள். மாட மாளிகைகள் கூட கோபுரங்களுடன் விளங்கிய வாதாபியின் வீதிகள் எப்பொழுதும் திருவிழா காலத்தைப் போல ஜனக்கூட்டம் நிறைந்து விளங்கும். வண்டிகள் வாகனங்களின் சப்தம் ஓயாமல் கேட்ட வண்ணம் இருக்கும். வாதாபி நகரில் வீதி காட்சியை பார்த்து கொண்டு சிவகாமி பல்லக்கிளை போய்க் கொண்டிருந்த பொழுது அவளுடைய உள்ளம் அடிக்கடி காஞ்சியையும் வாதாபியும் ஒப்பிட்டு கொண்டிருந்தது. பழமையான காலத்திலிருந்து செல்வமும் பண்பாடும் சேர்ந்து வளர்ந்து வந்த நகரத்திற்கும் திடீரென்று செல்வம் படைத்து செழிப்படைந்த புது பட்டணத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் அவளுக்கு நன்கு புலனாகி வந்தன. காஞ்சியில் செல்வத்தில் சிறந்த சீமான்களும் சீமாட்டிகளும் ஆடை ஆபரணங்கள் பூணுவதில் அடக்கம் காட்டுவார்கள். அவர்களுடைய அலங்காரங்களிலே கலை உணர்ச்சியே பிரதானமாக இருக்கும். இந்த நகரிலோ எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் படாடோபமும் பகட்டும் தாண்டவமாடின. காஞ்சி வீதிகளில் தெரிந்தவர்கள் சந்தித்தால் ஒருவருக்கொருவர் அன்புடனும் மரியாதையுடனும் முகமன் கூறிக்கொண்டார்கள். வாதாபியின் தெருக்களிலோ தெரிந்தவர்கள் சந்திக்கும் பொழுது இடிமுழக்க ஒளியில் சிரித்து ஆர்ப்பரித்தார்கள். காஞ்சியில் எஜமானர்கள் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடும் போது கூட அன்புடனும் ஆதரவுடனும் பேசினார்கள். வாதாபியில் எஜமானர்கள் வேலைக்காரர்களிடம் பேசும் பொழுது கடுமையான மொழிகளையும் துர்வசனங்களையும் கையாண்டார்கள். இவற்றையெல்லாம் தவிர காஞ்சிக்கும் வாதாபிக்கும் உள்ள இன்னும் ஒரு வித்தியாசத்தையும் சிவகாமி கவனித்தாள். காஞ்சி வீதிகளில் புத்த பிக்ஷுக்கள், திகம்பர சமணர்கள், வைதிக சந்நியாசிகள், ஆண்டிகள், காபாலிகர்கள், வெறும் பிச்சைக்காரர்கள் ஆகியவர்கள்
வைத்துக்கொண்டு வீதியில் போவோர் வருவோரின் பிராணனை வாங்குவது வழக்கம். தர்ம புத்தியுள்ள தனவான்கள் அதிகமுள்ள இடத்திலே யாசகர் கூட்டமும் அதிகமாக பெருகிவிடும் போலும். வாதாபியின் வீதிகளில் அம்மாதிரி பிக்ஷுக்களும் யாசகர்களும் அதிகம் காணப்படவில்லை. தர்மம் கொடுப்பவர்கள் இல்லாதபடியால் யாசகர்கள் இல்லை போலும். இம்மாதிரியெல்லாம் எண்ணமிட்டு கொண்டும் வாதாபியின் செல்வ வளத்தை வேந்து கொண்டும் சிவிகையில் சென்ற சிவகாமி ஒரு நாச்சந்தி மூலையில் அதுவரையில் காணாத காட்சியொன்றை கண்டாள். ஸ்திரீகளும் புருஷர்களும் அடங்கிய ஒரு கூட்டம் அங்கே நின்றது. அவர்கள் ஒவ்வொருவருடைய கரங்களும் சேர்த்து கட்டப்பட்டிருந்தன. அவ்விதம் பந்தமுற்ற கைகளுடன் தலைகுனிந்து நின்ற கும்பலைச் சுற்றி யம கிங்கர்களைப் போன்ற முரடர்கள் சிலர் கையில் பெரிய பெரிய சாட்டைகளுடன் நின்றார்கள். இந்த காட்சி பார்த்த பொழுதே சிவகாமியின் உள்ளம் பதைத்தது. கைகள் கட்டுப்பட்டு நின்ற ஸ்திரீ புருஷர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தோன்றியபடியால் அவர்களுடைய மனோவேதனை பன்மடங்காயிற்று. பல்லக்கை நிறுத்தி அவர்கள் அருகில் சென்று விசாரிக்கலாமா என்று சிவகாமி ஒரு கணம் நினைத்தாள். ஆனால் அதற்கு வேண்டிய மனோதைரியம் அவளுக்கு ஏற்படவில்லை. சிவிகை மேலே சென்றது. நாச்சந்தி முனையிலிருந்து சிவிகை கொஞ்ச தூரம் போன பிறகு சிவகாமி தடுக்க முடியாத ஆவலினால் திரும்பி பார்த்தாள். அந்த கூட்டத்தில் இருந்தவர்களில் சிலர் கட்டப்பட்ட கைகளினால் தன்னுடைய சிவிகையை சுட்டி காட்டுவது போலவும் கண்ணீர் ததும்பிய கண்களினால் தான் போகும் திசையை உற்று பார்ப்பது போலவும் அவளுக்கு தோன்றியது. உடனே சிவகாமி தன் பார்வை திருப்பிக் கொண்டாள். பல்லக்கு சுமந்தவர்களை நேரே வீட்டுக்கு போகும்படி கட்டளையிட்டாள். வீடு போய் சேர்ந்ததும் சிவகாமி தான் கண்ட காட்சியை தாதியிடம் சொல்லி அதை பற்றி ஏதேனும் தெரியுமா என்று கேட்டாள். தாதி தனக்கு தெரியாது என்று சொல்லவே போய் விசாரித்து கொண்டு வரும்படி பணித்தாள். அவ்விதமே அந்த தாதி வெளியே போய் விசாரித்து கொண்டு வந்தாள். அவள் கூறிய விவரம் சிவகாமிக்கு சொல்ல முடியாத பயங்கரத்தையும் மனவேதனையும் அளித்தது. தாதி விசாரித்து வந்து கூறிய விவரம் இதுதான். பல்லவ நாட்டிலிருந்து புலிகேசி சக்கரவர்த்தி அநேக ஸ்திரீ புருஷர்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார். அவர்களில் சிலர் சிறையிலிருந்து தப்பிப்போக முயன்றார்கள். சிலர் அடிமை தொண்டு செய்ய மறுத்தார்கள். சிலர் உணவு உட்கொள்ளாமல் பிடிவாதம் பிடித்தார்கள். இத்தகைய குற்றங்களை செய்த கலகக்காரர்களை வாதாபி நகரின் நாச்சந்திகளில் நிறுத்தி சாட்டையினால் அடிக்கும்படியாக புலிகேசி சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். இந்த சாட்டையடி உற்சவம் இன்றைக்குத்தான் ஆரம்பமாயிருக்கிறது. இன்னும் 2 மாதம் வரையில் நடக்கும். தினம் சாயங்கால வேளையில் வீதிகளில் நடக்கும் வாதாபி நகரவாசிகள் அந்த வேடிக்கையை பார்த்து களிப்பார்கள். சிவகாமி அன்றிரவு ஒரு கணமும் கண்ணுறங்கவில்லை. வேதனையும் துன்பமும் நிறைந்த அவளுடைய வாழ்க்கையில் இதுவகை என்றும் அனுபவித்து அறியாத வேதனையை அவள் அனுபவித்தாள். சுளீர் சுளீர் என்று அவளுடைய உடம்பில் சாட்டையடி விழுவது போன்ற உணர்ச்சி அவளுக்கு அடிக்கடி உண்டாயிற்று. பொன்முகலி ஆற்றங்கரையில் அவள் புலிகேசியை வேண்டி தன்னுடன் சிறைப்பட்டிருந்த மாதர்களை விடுதலை செய்தது அவளுக்கு நினைவு வந்தது. அன்று விடுதலையானவர்கள் சலுக்கர் சைனியத்தினால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் ஒரு சிலர்தான் போலும். இன்னும் எத்தனையோ பேரை முன்னால் சென்ற பெரும் சைனியம் சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்க வேண்டும். இன்று பகலில் சக்கரவர்த்தி வந்து தன்னுடன் பேசியதன் கருத்தும் தனக்கு வாதாபி நகரை சுற்றி பார்க்க அனுமதி அளித்ததன் கருத்தும் இப்பொழுது சிவகாமிக்கு புதிய பொருளில் விளங்க ஆரம்பித்தன. சிவகாமியை தன்னுடைய காலிலே விழுந்து கெஞ்சும்படி செய்வதற்காக இம்மாதிரியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறான் அந்த கிராதகன். ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறப் போவதில்லை. யார் எப்படி போனாலும் சரி, இனி தான் புலிகேசின் காலில் விழுந்து கெஞ்சப் போவதில்லை. ஒரு நாளும் முடியாது. இப்படியா வஞ்சம் தீர்க்க நினைத்திருக்கிறான் அந்த பாவி? எதற்காக வாதாபி நகரை சுற்றி பார்க்க கிளம்பினோம் என்று எண்ணி எண்ணி சிவகாமி தவித்தாள். இரவெல்லாம் தூக்கமின்றி துடித்துக் கொண்டிருந்தாள். மறுநாள் பொழுது விடிந்தது. சூரிய உதயம் ஆயிற்று. வானவெளியில் சூரியன் மேலே வரவர சிவகாமியின் இதய துடிப்பு அதிகமாயிற்று. சூரியன் மேற்கு நோக்கி பிரயாணம் செய்ய செய்ய அவளுடைய உள்ளமும் உடம்பும் பதறத் தொடங்கின. இத்தனை நேரம் அந்த பல்லவ நாட்டு ஸ்திரீகளும் புருஷர்களும் நாச்சந்தியில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய கைகள் பின்னால் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும். இத்தனை நேரம் யமகிங்கரர்கள் போன்ற காவலர்கள் கையில் பெரிய சாட்டைகளுடன் வந்து நிற்பார்கள். இன்னும் சிறிது நேரத்திற்கெல்லாம் சாட்டையினால் அடிக்க தொடங்கி விடுவார்கள். சிவகாமி முதல் நாள் இரவு கொண்டிருந்த மன உறுதியெல்லாம் பறந்து போயிற்று. பரபரப்புடன் பல்லக்கு கொண்டு வரும்படி வாசற் காவலர்களிடம் கட்டளையிட்டாள். பல்லக்கு வந்ததும் அதில் விரைந்து ஏறிக்கொண்டு நேற்று பார்த்த நாற்சந்தி முனைக்கு போகும்படி சொன்னாள். நாற்சந்தியின் சமீபத்தில் இன்று சிவகாமியின் சிவிகை போய் சேர்ந்த பொழுது அங்கே கரங்கள் கட்டப்பட்டு நின்றவர்களிடம் நேற்று காணாத கிளர்ச்சி என்று கண்டாள். அவர்கள் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசிக்கொண்டார்கள். அவர்களில் பலர் சிவகாமியை நோக்கி,
அம்மா தாயே, எங்களை காப்பாற்று என்று கூச்சலிட்டார்கள். எதிர்பாராத இந்த அபய கூக்குரலினால் சிவகாமியின் உள்ளம் பெரும் குழப்பமடைந்தது. ஐயோ, இவர்களை காப்பாற்றும் சக்தி உண்மையில் நம்மிடம் இருக்கலாகாதா என்ற ஏக்கம் ஒரு பக்கம் உண்டாயிற்று. பல்லக்கை தரையில் இறக்கச் சொல்லி தானும் இறங்கி கூட்டத்தை அணுகினாள். மீண்டும் அம்மா தாயே, எங்களை காப்பாற்று என்ற கூக்குரல்கள் அக்கூட்டத்திலிருந்து எழுந்தன. சிவகாமி அவர்கள் அருகில் இன்னும் நெருங்கிச் சென்றாள். அவர்களில் சிலருடைய உடம்பிலே முன்னமே சாட்டையடிப்பட்ட காயங்களை கண்டாள். அந்த காயங்களிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருப்பதையும் தரையில் பல இடங்களில் இரத்தம் சொட்டி கரையாகி இருப்பதையும் பார்த்தாள். சிவகாமியின் தலை சுற்றியது, வயிறு குமட்டியது, மயக்கம் வந்தது. இதையெல்லாம் சமாளித்து கொண்டு ஒருவாறு சித்தத் தெளிவை நிலைநாட்டிக் கொண்டாள். கூட்டத்தில் அவளுக்கு சமீபத்தில் நின்ற ஸ்திரீயை பார்த்த அம்மா, உங்களை காப்பாற்றும்படி என்னை வேண்டிக் கொள்கிறீர்களே, அது ஏன்? உங்களைப் போல நானும் ஒரு அவளை பெண்தானே, சலுக்கரால் சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்டவள் தானே. உங்களை காப்பாற்றும் சக்தி எனக்கு எது என்றாள். எங்களை காப்பாற்றும் சக்தி உனக்கு உண்டு தாயே. அதோ அந்த ராட்சதனை கேள், அவன்தான் அவ்விதம் சொன்னான் என்றாள் அந்த ஸ்திரீ. அவள் சுட்டிக்காட்டிய ராட்சத வடிவம் கொண்ட வீரத் தலைவனை சிவகாமி அணுகினாள். வாதாபிவாசிகள் பேசிய கலப்பு பாஷையில், ஐயா, இவர்களை ஏன் இப்படி சாட்டையால் அடித்து சித்திரவதை செய்கிறீர்கள்? வேண்டாம், இந்த படுபாதகச் செயலை நிறுத்துங்கள் என்றாள். அந்த வீரத் தலைவன் கலகலவென்று சிரித்தான். என்னவோ யோசிப்பவன் போல சற்று இருந்துவிட்டு பிறகு, நாங்கள் என்ன செய்வோம் தாயே? சக்கரவர்த்தி நாங்கே என்றான். அப்படியானால் கொஞ்சம் நேரம் பொறுத்திருங்கள், நான் உங்கள் சக்கரவர்த்தியிடம் சென்று வேண்டிக் கொண்டு பார்க்கிறேன். அதுவரையில் என்று சிவகாமி சொல்வதற்குள் அவ்வீரன், வேண்டாம் அம்மா, சக்கரவர்த்தியிடம் நீ போகவே வேண்டாம். இவர்களை சாட்டையால் அடிப்பதை நிறுத்தும் அதிகாரம் உன்னிடமே இருக்கிறது. நீ சொன்னால் நிறுத்திவிடுகிறோம், ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு என்றான். அந்த வீரன் முதலில் கூறிய வார்த்தைகளை வியப்போடும் உவகையோடும் கேட்ட சிவகாமி நிபந்தனை என்றதும் திடுக்கிட்டாள். இதில் ஏதோ வஞ்சம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன், என்ன நிபந்தனை என்றாள். நீ இந்த இடத்தில் எங்கள் எல்லோருடைய முன்னிலையிலும் நடனமாட வேண்டும். நீ ஆடும் வரையில் நாங்கள் இவர்களை அடிக்காமல் இருக்கிறோம். சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் நீ ஆடிக்கொண்டிருந்தால் நாங்களும் பார்த்து கொண்டே இருப்போம். சூரியன் அஸ்தமித்ததும் நீ வீட்டுக்கு திரும்பலாம். நாங்கள் இவர்களை சிறையிலே கொண்டு போய் சேர்ப்போம். நாளைக்கும் இவர்கள் அடிபடக்கூடாது என்று நீ கருதினால் நாளைக்கும் இம்மாதிரியே நீ இவ்விடம் வந்து நடனமாடலாம் என்றான் அந்த கிராதகன். சிவகாமின் உள்ளத்திலிருந்து எரிமலை தீக்குழம்பையும் கரும்புகையையும் கக்கத் தொடங்கியது. ஆஹா, இதுவா அந்த பாதகனுடைய எண்ணம்? இப்படியா என் மீது பழிவாங்க பார்க்கிறான்? இப்படியா என் அற்புத கலையை இழிவுபடுத்த நினைக்கிறான்? புத்த பிக்ஷு வேஷத்தில் வந்து என் கலையைக் கண்டு மெய்மறந்து பரவசமடைந்ததாக நடித்ததெல்லாம் இதற்காகத்தானா? ஆனால் அந்த வஞ்சக நெஞ்சனுடைய உத்தேசம் ஒரு நாளும் நிறைவேறப் போவதில்லை. யார் எப்படி போனாலும் நான் வாதாபியின் நாற்சந்தியில் நின்று நடனமாடப் போவதில்லை, ஒரு நாளும் இல்லை. முகத்தில் குரோதம் பொங்க, கண்களில் தீப்பொறி பறக்க நின்ற இடத்திலேயே ஸ்தம்பமாக நின்று கொண்டிருந்த சிவகாமியை பார்த்து மேற்படி வீரர் தலைவன், என்ன முடிவு சொல்கிறாய் தாயே? நடனம் ஆடப் போகிறாயா அல்லது இவர்களை தங்கள் காரியத்தை பார்க்க சொல்லட்டுமா என்று கேட்டான். அந்த கேள்வி சிவகாமியின் செவிகளில் பழுக்க காய்த்த வேல் நுழைவது போல நுழைந்தது. திடீரென்று பிரங்கை பெற்றவள் போல அவள் துள்ளி நிமிர்ந்து நின்று அவ்வீரனை பார்த்தாள். இந்த நாற்சந்தியில் நின்று என்னை நடனமாடவா சொல்கிறாய்? மாட்டேன், ஒரு நாளும் மாட்டேன் என்றாள். அவ்வீரர் தலைவன் முகத்திலே புன்னகையுடன், சரி, உங்கள் வேலையை நீங்கள் நடத்துங்கள் என்று கையில் சாட்டையுடன் நின்றவர்களை பார்த்து கட்டளையிட்டான்.